Greetings students, welcome to our economics class, lesson 2, national income. In that lesson, we are going to see part 4 video. Previous classல என்ன பார்த்தோம் அப்படின்னா importance of national income analysis பார்த்தோம், difficulties in measuring national income பார்த்தோம். அதாவது national income அனலைசஸ் கால்குலேட் அனலைஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் முக்கியம், ரொம்ப தேவை, எதுக்காக நேஷ்னல் இன்கம் நம்ம அனலைசஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தோம். டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம்னா நேஷ்னல் இன்கம் மெஷர் பண்ணுறதுனால என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வரும் அதில் அப்படின்றது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங். நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங். National income is also being measured by the social accounting method. இது எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நேஷ்னல் இன்கம்மை சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தடை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். Under this method, the transaction among various sectors such as firms, households, government, etc. are recorded and their interrelationships traced. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால டிரான்சாக்ஷன் அமாங் வேரியஸ் செக்டார்ஸ், நிறைய செக்டார்ஸ்லேருந்து நமக்கு ரெக்கார்டு கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கலாம். ஃபேர்மில் எவ்வளோ நமக்கு இன்கம் வந்திருக்கு, ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ கிடச்சிருக்கு, ஸோ இந்த மூணுலையும் என்ன ரேஷியோலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு, எதில் ஹையஸ்ட் கிடச்சிருக்கு, எதில் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. சப்போஸ் ஃபேர்ம்ஸில் ரொம்ப கம்மியாக கிடச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் ஃபேர்மில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம், அதில் எவ்வளோ கேபிட்டல் போட்டால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். தேர்ட் பாயிண்ட், த சோஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எக்கனாமிஸ்ட் ஆஸ் வெல் அஸ் பாலிசி மேக்கர்ஸ். இந்த சோஷியல் அக்கௌண்டிங் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எக்கனாமிஸ்ட்டுக்கும் பாலிசி மேக்கர்ஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தான் இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பாத்து சொல்லுவாங்க, நம்ம எந்த பாத்தில் போகணும், நமக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரியும். இட் ரெப்ரசன்ஸ் த மேஜர் எக்கனாமிக் ஃப்ளோஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் செக்டார்ஸ். அதனால தான் நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியல் அக்கௌண்டிங் செக்டார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்டர் திஸ் செக்டார்ஸ் த எக்கனாமி இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோயிங் செக்டார்ஸ்: ஃபர்ம்ஸ், ஹவுஸ்ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட்ஸ், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் கேபிட்டல் செக்டார்னு பிரிக்கிறோம். எதை? இந்த சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார். சோஷியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட டிவிஷன்ஸ் என்னென்னலாம் சொன்னேன்: ஃபர்ம்ஸ், ஹவுஸ்ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் கேபிட்டல் செக்டார். இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுதா? எங்கே பார்த்தோம்? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமில் தான் இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ம்ஸ் அண்டர்டேக் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஃபர்ம் எதை எடுத்துக்கிறாங்கன்னா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி, இதில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல் ஆர்கனைசர்ஸ் விச் எம்ப்ளாய் the factors of production to produce goods and services. ஒரு factors of production வச்சு எவ்வளோ goods and services அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த firms. நெக்ஸ்ட் ஒன் households. இப்போ இந்த households அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா they are consuming entities and represent the factors of production who receive payment for services rendered by them to firms. இந்த households firmsக்கு எவ்வளோ அவங்க ரெண்டர் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறது தான். இவங்க அங்கே சர்வீஸ் பண்ணும்போது அங்கேருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்கம் கிடைக்கும். அங்கேருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் கிடைக்கும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு. இதைத்தான் நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணியில் பார்த்தோம். இந்த 2 குரூப்புக்குள்ள சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணியில் நம்ம ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். தென் த கவர்மெண்ட் செக்டர். இந்த கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் ரெஃபர்ஸ் டு த எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாடி அட் ஆல் லெவல்ஸ், சென்டர், ஸ்டேட் அண்ட் லோக்கல். எதுவாக இருந்தாலும் எல்லா பப்ளிக் பாடிஸையும் பார்க்குறது இந்த கவர்மெண்ட் செக்டார்ஸ் தான். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொவைட் சோஷியல் குட்ஸ் லைக் டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன். இதெல்லாம் கொடுக்குறது யாரோட வேலை? கவர்மெண்ட்டோட வேலை தான். திஸ் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த கலெக்டிவ் வான்ஸ் ஆஃப் சொசைட்டி. இதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபைங் த கலெக்டிவ் வான்ஸ் ஆஃப் சொசைட்டி. இந்த சொசைட்டிக்கு ஒட்டு மொத்தமாக என்ன தேவைப்படுது அதை கொடுக்கணும். அதுதான் இந்த கவர்மெண்ட்டோட வேலையாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது rest of the world sector. The relates to international economic transaction of the country. அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். இட் கண்டெய்ன்ஸ் இன்கம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன். இதனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலையும் இம்போர்ட் பண்ணுறதுனாலையும் நமக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றது. வேர்ல்டை விட்டு வெளியே போகும்போதோ இல்லை அதாவது நம்ம கண்ட்ரியிலேருந்து வேர்ல்டு அளவில் உள்ளே வரும்போதும் வெளியே போகும்போதும் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். Next, it contains income, export and import transaction, external loan transaction and allied overseas investment income and payments. ஸோ ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோலாம் இன்கம் வருது, நம்ம எவ்வளோ ஃபாரினுக்கெலாம் பே பண்ணுறோன்றதை சொல்கிறது தான் இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார். நெக்ஸ்ட்டு ஒன், கேபிட்டல் செக்டார். The capital sectors refers to saving and investment activities. இது எதை சொல்கிறாங்க இதில் அப்படின்னா சேவிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ நம்ம எவ்வளோ பண்ணுறோன்றதை சொல்கிறது தான் கேபிட்டல் செக்டார்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் த டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ், cooperations, financial houses and other agencies of the monetary market. These are not included under firms. இதெல்லாம் ஃபர்ம்ஸ் கீழே வருமா அப்படின்னா வரவே வராது. இதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், பேங்க்ஸ் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அங்கே லோன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த லோன் எவ்வளோ ரீபேமெண்ட் ஆகிருக்கு, இன்சூரன்ஸ் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, இன்சூரன்ஸில் கவர் ஆனது எத்தனை பேர், ஃபினான்ஷியல் ஹவுசஸ்லேருந்து எவ்வளோலாம் லோன்ஸ் வெளியே போயிருக்கு, அங்கே எவ்வளோ பேமெண்ட் ஆகிருக்குன்றதை பார்க்குறது மட்டும்தான் இந்த கேபிட்டல் செக்டார்ஸ். தீஸ் ஏஜென்சிஸ் மியர்லி ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த ஃபர்ம்ஸ் ஆக்டிவிட்டி. நம்ம சொன்னோம் இல்லையா லோன் கொடுக்குறாங்கன்னு. ஸோ இந்த கேபிட்டல் செக்டார்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ம்ஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு லோன் வேணும்னா இந்த ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்ட்டை தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாமினல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். National income is considered as an indicator of the economic well-being of a country. இப்போ நேஷ்னல் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அந்த கண்ட்ரியோட லெவல் என்ன லெவலில் இருக்குது, அவங்க வெல்பீயிங்காக இருக்காங்க, வெல் செட்டில்டாக இருக்காங்களா. நமக்கே தெரியும் இந்த நேஷ்னல் இன்கம்மை வச்சு தான் ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியா, டெவலப்பிங் கண்ட்ரியா, இல்லை அண்டர் டெவலப்டு கண்ட்ரியா அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் எதை சொல்லுது அப்படின்னா எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் எ கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் இந்த நேஷ்னல் இன்கம். ஸோ இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேஷ்னல் இன்கம்க்கும் வெல்ஃபேருக்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்குது. நேஷ்னல் இன்கம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் வெல்ஃபேர் இருக்கும். The economic progress of countries is measured in terms of their GDP per capita and their annual growth rate. இதை வச்சு தான் அவங்களோட annual growth rate எந்த லெவலில் இருக்குன்றதும் நம்மளால் பார்க்க முடியும். A country with a higher per capita income is supposed to enjoy greater economic welfare with a higher standard of living. எந்த ஒரு கண்ட்ரியில் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரி கண்டிப்பாக ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா என்னென்னா ஒரு பர்சன் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வெல் செட்டில்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்றது. But the rise in GDP or per capita income need not always promote economic welfare. இது எப்பயுமே எக்கனாமிக் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுமா அப்படின்னா அப்படி சொல்லவே முடியாது. இதிலிருந்து சில லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. அந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா the economic welfare depends upon the composition of goods and services. இது எதை டிபெண்ட் பண்ண இருக்கும் அப்படின்னா goods and serviceஸோட கம்பன்சேஷன், அதாவது காம்போசிஷன் இருக்கும் இல்லையா, ரேஷியோ, அதை பொறுத்து தான் இருக்கும். த கிரேட்டர் த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் ஓவர் கன்சியூமர் குட்ஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் இன் எக்கனாமிக் வெல்ஃபேர் வில் பி லெஸ்ஸர். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த ப்ரொப்போர்ஷன் குட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரொப்போர்ஷன் கன்சியூமர் குட்ஸில் நிறைய இல்லாமல் கேபிட்டல் குட்ஸ்லையே இருந்துச்சு அப்படின்னா இதில் கன்சியூமரோட வெல்ஃபேர் அப்படின்றது எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கேபிட்டல் குட்ஸை யார் தான் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஃபர்ம்ஸ் தான்
வாங்குவாங்க அவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக, நாட் அ கன்சியூமர். கன்சியூமர் குட்ஸ்னால் ஃபைனல் குட்ஸ், அதாவது பேஸ்ட்டாவோ ஒரு சோப்பாவோ இல்லை ஒரு மெட்டீரியலாவோ வெளியே வரும்போது தான் அது ஃபைனல் குட்ஸ். அதோட கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குல்ல, அதுதான் கேபிட்டல் குட்ஸ். ஸோ கேபிட்டல் குட்ஸ்லேயே ரேஷியோஸ் அதிகமாக போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கன்சியூமருக்கு வெல்ஃபேர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சிமிலர்லி த ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரிஸ் இஸ் மீன்ட் ஃபார் ரிச் கிளாஸஸ் ஓன்லி. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து லக்ஸரி குட்ஸ்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா இங்கே ரிச் கிளாஸஸை மட்டும்தான் அந்த ப்ரொடக்ஷன் போய் சேருமே தவிர நாட் எ புவர் ஃபேமிலி. ஸோ இதுவும் ஒரு லிமிட்டேஷன். இன்னொரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, ஹையர் ஜிடிபி வித் கிரேட்டர் என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் such as air, water and soil pollution will be little economic welfare. ஸோ இப்போ இதில் நிறைய நம்ம ஹையராக நமக்கு ஜிடிபி கிடைக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக அப்படின்னா என்ன அர்த்தம், ஏர், வாட்டர், சாயில் இதெல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம்னு அர்த்தம். ஸோ அதில் நமக்கு ஹசார்ட்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன், த ப்ரொடக்ஷன் ஆஃப் வார் குட்ஸ் வில் ஷோ த இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் அவுட்புட் பட் நாட் வெல்ஃபேர். ஸோ இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்கன்னா வார் குட்ஸ், அதாவது போருக்கு தேவையான பொருட்கள் அந்த இது பண்ணுறதுக்கும் அந்த தயாரிக்கிறதுக்கு, அந்த கன்ஸ், அந்த மிலிட்ரிக்கு தேவையான வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வெல்ஃபேரில் வருமா அப்படின்னா வராது. அதாவது அது வெல்ஃபேர் தான், இருந்தாலும் அதெல்லாம் எங்கே வராதுன்னா நம்மளோட டைரக்ட் வெல்ஃபேர், கன்சியூமர் வெல்ஃபேரில் வந்து சேராது. Next limitation is an increase in per capita income may be due to employment of women and children. இப்போ நம்ம per capita income அதிகமாகணும்னு ஒவ்வொரு ஃபேமிலியும் நினைக்கும் போது இது எங்கே போய் ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னா உமனை வேலைக்கு போகிற சொல்கிறது, சில்ட்ரனை வேலைக்கு போக சொல்லி கம்பல் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இட் வில் நாட் ப்ரொமோட் எக்கனாமிக் வெல்ஃபேர். இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால பர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும், பட் வெல்ஃபேர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். நேஷ்னல் இன்கம் கிடைச்சாலும் அங்கே எல்லா நேரமும் நமக்கு வெல்ஃபேர் இருக்குமான்னு சொல்ல முடியாது, லிமிட்டேஷன்ஸும் இருக்கும் அப்படின்றது சொல்ல வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்த் எரோஷன். நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்த் எரோஷன். For achieving higher GDP, larger natural resources are being depleted or damaged. ஹையர் ஜிடிபி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேலை பார்க்க நேச்சுரல் ரிசோர்ஸை நமக்கு தெரியாமையே நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்னா டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். திஸ் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபார் ஃப்யூச்சர் க்ரோத். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு இந்த ரிசோர்ஸ்லாம் இருக்குமா அப்படின்னா டவுட் தான். ஹென்ஸ் இட் இஸ் சஜஸ்டட் தட் வைல் அசஸிங் நேஷ்னல் இன்கம், லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஷுட் பி சப்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் நேஷ்னல் இன்கம். ஸோ எக்கனாமிஸ்ட் நமக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்கம் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நமக்கு எவ்வளோ லாஸாக இருக்குது அப்படின்றத சப்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அப்படி கால்குலேட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் இன்கம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் US dollar. When Indian national income is expressed in terms of US dollar, the farmer looks very low. If purchasing power parity method is adopted, India looks better. அதாவது நம்ம நேஷ்னல் இன்கம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா US டாலரில் சம்டைம்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ரோஸ் பண்ணுவோம், இத்தனை டாலரில் இத்தனை மதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்லும்போது ஃபார்மர்ஸ் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஃபார்மர்ஸ்க்கு போய் சேருமா அப்படின்னாலும் போய் சேராது. இஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதாவது PPP அப்படின்றது வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, இந்த மெத்தடை நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சஜஷன் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட். சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட். While producing economic goods, many environmental and social bads are also generated. நம்ம எக்கனாமிக் குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது சைடில் என்விரான்மெண்டலும் இல்லை சோஷியல் பேட்ஸோ நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஹென்ஸ் தே ஆல்சோ மஸ்ட் பி கன்சிடர் வைல் எனுமரேட்டிங் நேஷ்னல் இன்கம். நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது அதையும் நம்ம என்ன எடுத்துக்கணும், மைண்டில் எடுத்துக்கிட்டே போட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா
இதோட நம்ம லெசனே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றதையே நம்ம சம்மரியாக பார்த்துடலாம். நேஷ்னல் இன்கம்னா என்னன்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மீனிங் அண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் பார்த்தோம், மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம் பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அனலிசிஸ், டிஃபிகல்ட் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம் அண்ட் சோஷியல் அக்கௌண்டிங் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய ஹோம்ஒர்க், லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம், ரைட் ப்ரீஃப்லி அபவுட் நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர், டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோஷியல் அக்கௌண்டிங் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இந்த லெசன் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் 1 words 2 marks 3 marks அண்ட் 5 mark எல்லா கொஷினையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லெசனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.